திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் சாமளாபுரம் பேரூராட்சித் தலைவர் விநாயகா பழனிச்சாமியின் செயல்பாடுகள் மற்றும் பேரூராட்சி முழுக்க அவர் செய்து வரும் அடிப்படை வசதிகள் பற்றி பொதுமக்களின் கருத்து. பேர் மணிக்குமாருங்க. ஐயம்பலம் பகுதியில் வசித்து வந்துட்டுருக்குறோம். நமது விநாயகா பழனிசாமி நமது பேரூராட்சி தலைவர். அவர் நம்ம பகுதிக்கு நிறைய நலத்திட்டங்கள் நல்ல முறையாக கவர்மெண்ட்கிட்டேருந்து வாங்கி கொடுத்து எல்லாம் நல்ல முறையாக செஞ்சிட்ருக்காரு. அதே மாதிரி காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சாருன்னா சைக்கிளில் வாக்கிங் வருவார். வாக்கிங் வந்தாருன்னா ஏதாவது உங்களுக்கு குறை இருக்குதா, தண்ணி பிரச்சனை, தண்ணி ஏதாவது வராமல் இருக்குதா, இல்லை உப்பு தண்ணி நல்ல தண்ணி ஏதாவது வராமல் இருக்குதா அப்படின்னு ஏதாவது குறைகளை கேட்பார். கேட்டு அறிஞ்சு எங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் சொன்னோம்னா அந்த பகுதியில் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போவார். அவர் இருந்து குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரமாக இருப்பாருங்க. இருந்து உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டால் உடனே அதுக்கு தீர்வு சொல்லுவார். தீர்வு சொல்லிட்டு தான் போவார். இல்லை ஆமாங்க, அதுக்கு தீர்வு செஞ்சுட்டு தான் அவர் போவாருங்க. வெளியே செஞ்சுட்டு போவார். அதே மாதிரி ஏதாவது ஊருக்குள்ளே ஏதாவது டெட்டு கிட்ட ஆச்சு அப்படின்னா எங்களுக்கு செமந்துட்டு போகிற கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே ஆகுங்க. அதனால் ஆம்புலன்ஸும் அவரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. ஆன்மீகம் சம்பந்தமாக ரொம்ப ஈடுபாடு. ஆமாங்க, கோயிலுக்கு நிறைய செய்கிறாரு. எங்கள் கோயில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக மேலே ஆச்சு. பெருமா கோயில்னு சொல்லி பெருமா கோயில் நாங்கள் எல்லாம் கட்டலான்னு சொல்லி இடிச்சு போட்டோம். இடிச்சு போட்டும்போது அது மறுபடியும் பார்க்கும்போது எங்களுக்கு அரங்காலத்துறையில் இருக்குதுங்கிறது அப்போ தான் எங்களுக்கு தெரியும். அதனால் பார்த்துட்டு நாங்கள் ஐயா கிட்ட எல்லாம் விஷயத்து சொன்னோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக போராடி பார்த்தோம். போனாச்சு இல்லைங்க நாங்கள் போராடி பார்த்தோம். எங்களால் முடியல. மறுபடியும் தலைவர் வந்த பிறகு தலைவர்கிட்ட போய் கோரிக்கை எல்லாம் போகிறோம். நாங்கள் ஊர் பக்கம் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து ஆணு பொண்ணு எல்லாம் வந்த பிறகு இங்கே நாங்கள் எப்போவுமே அவர்கிட்ட சோசியலியாக தான் பேசுவோம். அவர் அந்த மாதிரி ஏழ்மையாக பேசக்கூடியவர். உட்கார வச்சு தான் பேசுவார். பேசினாருன்னா சரின்னு சொல்லி விஷயத்து சொன்னங்காட்டி நான் சரி பார்த்துக்கிறேன், நான் கவர்மெண்ட்டில் என்னென்ன இது இருக்குதோ அதெல்லாம் போகிற பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் முழுமையாக இறங்கி அவர் எங்களோட இணைஞ்சு நின்று முழுமையாக இறங்கி எங்கெங்கே வாக்கணுமோ எல்லா அமைச்சர்களையும் பார்த்து எல்லா அமைச்சர்கிட்டும் எல்லா இதுவும் வாங்கி அவர் மேலே அனுப்பிச்சுட்டு அதுக்கு உண்டான வேலைப்பாடு தொடங்குறதுக்கு இப்போ போன மாதத்தில் பாலக்கால் பிடிச்சி வேலையை தொடங்கியாச்சு. வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ இது வரைக்கும் பேஸ்மெண்ட் அளவுக்கு வந்தாச்சுங்க. அடுத்தது அங்கே கம்பி கட்டிகிட்டு இருக்காங்களாமா. அங்கே கம்பி கட்டிட்டு இருந்து செங்கல்லும் கொண்டு இறக்கியாச்சு. அந்த மாதிரி எல்லா வேலையும் நல்ல முறையாக சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஊருக்குள்ளே நாங்கள் வரி வச்சு தான் நாங்கள் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதனால் பார்த்தோம்னா ஐயா கிட்ட இந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு முடியாத இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குங்க, எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால வருஷம் எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு அந்த கெடா வெட்டங்கிற ஒரு சாங்கியம் இருக்குது. அதனால் அந்த கெடாய் கிட்டத்தட்ட 3 கெடாய் வாங்கி கொடுத்துருவாருங்க. வாங்கி கொடுத்து அதில் எங்களுக்கு ஒரு பலன் உண்டுங்க. நாங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 2000-3000 வரி வச்சு இது பண்ணுறதுக்கு ஐயா கொடுக்குறனால நாங்கள் ஏதோ ஒரு 1000-1500 ரூபா வரி வச்சு நாங்கள் அதுக்குள்ள நாங்கள் பண்ணிடுவோம். அதே மாதிரி எங்கள் தண்ணி பாதாள சாக்கடை வெளியே எங்கேயும் போகாமல் இருந்தது. எங்கள் பகுதியிலே நின்றுருந்துச்சு. அதுக்குன்னே சரின்னு சொல்லி ஒரு இடத்த தேர்வு பண்ணி அதுலேருந்து கொண்டு அந்த சாக்கடை கொண்டு நம்ம இடத்துல ஒரு பகுதியில் ஒரு ஓரமாக கொண்டு போய் பெரிய குழி, அதை பாதாள சாக்கடை மாதிரி பெரிய குழி ஒன்று வெட்டி அண்டர் கிரவுண்டாட்ட வெட்டி அதில் கொண்டு இறக்கி விட்றாரு. இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாளைக்கு ஒருக்கா ஒரு 10 டேங்கு 5 டேங்கு ஆகிறத வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி திட்டங்கள்லாம் நல்ல முறையாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட குறையன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம போகிற அளவுக்கு வச்சுக்கிறது இல்லைங்க. அவர் அவரே பார்க்குறதுனால அவர் அது பிரச்சனை நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. அவரே முடிச்சுக்கிறாரு. மக்களை தேடி வந்துடுறாரு. அதே மாதிரி தண்ணி தொட்டி நாங்கள் கேட்டோம். தண்ணி வசதி கொஞ்சம் பத்தாதுங்க. நல்ல தண்ணி கொஞ்சம் பத்தாது அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டிக்கு நல்ல தண்ணி அதே மாதிரி 20,000 லிட்டர் டேங்கு பாருங்க. இந்த சைடு 30,000 லிட்டர், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 லிட்டர் டேங்கு இப்போ ரெடி பண்ணிட்டாரு. அதே மாதிரி நம்ம பகுதிக்கு ஹாஸ்பிட்டல் வேணும்னு சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சங்காட்டிக்கு சார் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது, அந்த ட்ரஸ்ட் மூலிமா நான் ஏதோ முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார். முயற்சி பண்ணி பார்த்தது இன்றைக்கி சக்ஸஸே பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் அவருக்கு பலத்த ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாங்க தாராளமாக. ஏன்னா அதனால் அவர் சிறப்பான முறையில் எங்களுக்கு செயல்பட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி தலைவர் தான் நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். நம்ம சாமளாபுரம் பேரூராட்சியிலேயே மிகச்சிறந்த முறையில் இது வரைக்கும் காணாத அளவுக்கு அவர் சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்காரு. வார்டு ஐயம்பாளையம் காலனிலேருந்து விஜய பேசுகிறேன். சாமளாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி அந்த ஐயா இப்போ இத்தனை நாள் இல்லை, அது 25 வருஷம் நாங்கள் ஒரு கோரிக்கை இருந்தது சாக்கடை வசதி. அதனால் அதை நல்ல முறையை செஞ்சு கொடுத்துட்டாரு. அதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. அப்புறம் அது போக இங்கே ஒரு மருத்துவமனை, இலவச மருத்துவமனைன்னு கேட்டாங்க, அதையும் கட்டி கொடுத்துட்டாருங்க. அது போய் இத்தனை நாளாக நாங்கள் தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்தது, நல்ல தண்ணி.
அது வந்து இப்போ டேங்க் ஒன்று கட்டித்தர சொன்னங்காட்டி அந்த ஐயாவுக்கு அதையவே கட்டி கொடுத்துட்டாருங்க. அப்புறம் நிழல் கூட வந்து கட்டி கொடுத்துரு, அதையும் கட்டி கொடுத்துட்டாரு. எங்கள் ஒரு 10 வருஷம் வந்து பெருமா கோவில் வந்து பிரச்சனைகள் இருந்தது. இந்த 15வது வார்டு தலைவர் வார்டா? தலைவர் வார்டு தான். தலைவர் இந்த ஒரு வார்டுக்குன்னு இல்லை, 15 14 வார்டு இதையும் சேர்த்து 5 வார்டுலையும் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் பண்ணுறாருங்கண்ணா. இந்த மாதிரி எல்லா வார்டுக்கும் பண்ணுறாரு. ஒரு வார்டுங்கிறதில்ல, எல்லா வார்டுக்கும் பண்ணுறாருங்கண்ணா. இந்த 10 வருஷம் வந்து நாங்கள் பெருமா கோயில் வந்து அங்கங்கே போனாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் முதல் கூட 10-15 தடவை போய் ஏனும் கூட யாருமே ஒன்றும் கேட்கலிங்கண்ணா. ஐயா கூட்டு நாங்கள் சொன்னாங்க. ஐயா கூட்டு சொன்னதையுமே சரி நானும் வேணா இது ஸ்டெப் எடுக்கிறேன்ட்டு ஐயா தான் எடுத்தாருங்க. ஐயா எடுத்துங்காட்டிக்கு இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பாலக்கல் போட்டாங்க வைகாசி மாதம். இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு, அப்படி வேலை நடந்துட்டு இருக்குங்க. இப்போ ஐயா வந்ததுனால எங்களுக்கு பரவாயில்லைங்கண்ணா. மீண்டும் ஐயா நல்லதை செய்யணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். செஞ்சுருக்காரு. பெண்களுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம், ஆமாங்க, திராவிட மாடல் ஆட்சி வந்து பெண்களுக்கு நிறைய செஞ்சிருக்கு. நிறைய இலவச போக்குவரத்து. யாரு வர தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. ஐயா நின்று நாங்கள் ஐயாக்கே போட்டுருவோம். சரி, அடுத்த ஓட்டு காலை ஓட்டு ஃபுல்லாக நாங்கள் ஐயாவை நிற்க சொல்லி நாங்கள் ஐயாக்கே போட்டுடுறோம். அவர் எந்த சிறந்த நாங்கள் ஜெயிக்க வச்சிருவோம். அவர் எதுக்கு நின்னாலும் நாங்கள் ஜெயிக்க வச்சிடுறோம். அடுத்து காலனி ஓட்டு போகிற பிரசிடண்ட் ஐயாவுக்கு தான். அடுத்த ஓட்டு காலனி ஓட்டு பிரசிடண்ட்டுக்கு தான். சாக்கடை யாருனாலும் பண்ண முடியலன்னா அவர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக நான் கோடான கோடி நன்றி நாங்கள் ஐயா ஊர்லிங்க குடியெடுக்க முடியும், கொசு தொல்லைங்க. அண்ணா அது நின்று நாங்கள் அதுக்கே போட்டுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஓட்டுங்க, அடுத்த ஓட்டுங்க காலனி ஓட்டு போகிற விநாயகர் பழனிசாமி தானுங்க. விநாயகர் பழனிசாமி தலைவர் எங்களுக்கு வேணுங்கிற சௌகரியமெல்லாம் பண்ணி கொடுக்குறாருங்க. அவர் என்ன 25 வருஷமாக நில கொடை எல்லாம் இருந்து 25 வருஷமாக நில கொடை இல்லாமல் இருந்துச்சுங்க. அது வந்து நல்ல முறையாக நிறைவேற்றி கொடுத்துருக்குறாருங்க. அப்புறம் டிச்சு தண்ணியெல்லாம் 25 வருஷமாக ரொம்ப இது இருந்துச்சுங்க. அதையும் வெளியே கடத்தி ஊருக்கு நல்லது பண்ணிக்கிறாருங்க. தண்ணி பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாங்க. அது தண்ணி டேங்க் கட்டி கொடுத்துருக்குறாருங்க. உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் கிடைச்சிருக்கா? எங்களுக்கு தான் கிடைக்கலிங்களே, ஒரு 15 பேருக்கு கிடைக்கிறது இல்லைங்க அது. அப்புறம் அதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. முகாம் ஒன்று வச்சுருந்தாங்க. சரிங்க, கலந்துக்கிட்டீங்களா? அதில் கலக்கலிங்களே, கலந்து எழுதலிங்க, மறுபடியும் எழுதலான்னு இருக்கிறோங்க. ஒரு 15 பேர் கிடைக்காம இருக்குங்க எங்கள் ஊரில். 25 பேருக்கு வரதில்லைங்க. பஸ்ஸில் இலவச இலவச பஸ்ஸெல்லாம் கரெக்டாக வருதுங்க. அப்புறம் நிழல் கொடை வந்து போட்டு கொடுத்துருக்காருங்க. பஸ்ஸெல்லாம் நல்லா நிற்குதுங்க. முதல்ல அங்கே தூரமாக தான் நடந்து தான் போயிட்டுருக்குறேங்க. அப்புறம் ஆஸ்பத்திரி கேட்டிருந்தாங்க, அது நல்ல முறையாக கட்டி கொடுத்துட்டாருங்க. ஆமாங்க. அப்புறம் பெருமாள் கோயில் வந்து ரொம்ப வருஷமாக 10 வருஷமாக இழுத்துட்டு கிடந்துச்சுங்க. அது நாங்கள் எப்படி போராடி கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டங்காட்டிங்க. அவர் ஏதோ ஐயன் கோயில் அங்கே போய் நல்லா பேசிங்க. எங்களுக்கு கோயில் வேலை ஆகிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க. அப்புறம் ஒரு கல்யாண மண்டபம் கேட்டிருக்குறேங்க. சமுதாய நாள் கூட கேட்டிருக்குறேங்க. அவங்க கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இந்த மாதத்துலேயே பால்கால் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எந்த கோரிக்கை வச்சாலும் உடனே எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருவாருங்க. ஒரு 3 மாதத்துக்குள்ளே நிறைவேற்றி கொடுத்துருவாருங்க. தலைவருக்கு ஒரு நன்றிங்க.